ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்துக்கணக்கான டெங்கு கேஸஸ்னால நெறைய பேர் வந்துட்டு ஹை ஃபீவர் இல்ல பிளேட்லெட் கம்மியாறதுனால காரணத்தினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு, இதுவே வந்து எமர்ஜென்சி கேஸஸா மாறி 30லருந்து 300 பேரு இறந்து போறாங்க. பட் ஃபைனலி இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு குட் நியூஸ். இந்த டெங்குவ ப்ரொடியூஸ் பண்ற 4 வைரஸ்க்கும் அகைன்ஸ்டா போராடுற மாரி ஒரு வேக்சின அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வணக்கம். நான் டாக்டர் கீர்த்தனா. இந்த வீடியோல இன்னைக்கு இந்த புதுசா அப்ரூவ் பண்ணியிருக்க கியூடெங்கான்ற டெங்குக்கு அகைன்ஸ்டா இருக்கிற வேக்சின் பத்தி தான் முழு விவரமும் சொல்லப் போறேன். இந்த வேக்சின் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டெங்குனா என்ன? எதனால டெங்கு வரும்? டெங்கு நம்மளுக்கு இருக்குன்றத எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்? எந்த மாரி சிம்ப்டம்ஸ் இருந்தா எமர்ஜென்சி கண்டிஷன் சொல்லலாம்? இந்த வேக்சின் எடுக்கிறதுனால டெங்கு யாருக்குமே வராதா? ஹோமியோபதி மெடிசின்ஸோட ரோல் என்னது இந்த டெங்கு ட்ரீட்மெண்ட்ல? இந்த மாரி பல கேள்வி உங்களோட மனசுலயும் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்து முழு விவரமும் தெரிஞ்சுக்கோங்க. டெங்குனா என்ன? டெங்குன்றது ஒரு மஸ்கிட்டோ பைட்னால வரக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். மெயினா ஏடிஸ் எஜிப்டின்ற டைப் ஆஃப் மஸ்கிட்டோனால தான் வந்துட்டு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த வைரஸ் எப்படி ஒருத்தங்க கிட்ட இருந்து இன்னொருத்தங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, கம்ப்ளீட்லி வந்து மஸ்கிட்டோ பைட்னால மட்டுமே. ஸோ ஒரு ஹெல்த்தி மஸ்கிட்டோ வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற பர்சனை பைட் பண்ணிட்டு, அதே மஸ்கிட்டோ போயிட்டு இன்னொரு ஹெல்த்தியான பர்சனை வந்து பைட் பண்ணுச்சு ஒரு 8 to 12 டேஸ் பீரியட் கழிச்சுட்டு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த டெங்கு வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். டெங்கு 4 விதமான டைப்ஸ் இருக்கு. டெங்கு 1, டெங்கு 2, டெங்கு 3 அண்ட் டெங்கு 4. ஸோ இந்தியா டெங்குக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்க வேக்சின் பேரு கியூடெங்கா TAK003. கியூன்றது வந்துட்டு எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா குவாட், அதாவது டெட்ரா 4 அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. ஏன்னா டெங்கு வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் சப்சீரோ டைப்ஸ் ஆஃப் வைரஸ்னால வந்து ப்ரொடியூஸ் ஆகலாம். அதே மாதிரி வந்துட்டு டெங்கா அப்படின்றது ஒரு ஃபோனடிக் வேரியேஷன் ஆஃப் டெங்கு. இதுல ஏதாச்சும் ஒரு டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கீங்க இதோட அப்படின்னா வந்துட்டு, உங்களோட பாடி அதுக்கு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் வைரஸ்க்கு மட்டும் தான் வந்து அகைன்ஸ்டா வந்து இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் டெங்கு வைரஸோட நீங்க ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆயிருந்தீங்க முன்னாடி உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரியில. இப்போ உங்களுக்கு வந்திருக்க டெங்கு வைரஸ் இன்னொரு டைப் ஆஃப் டெங்கு வைரஸ் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு இதனால வரக்கூடிய சிம்ப்டம்ஸ்ன்றது டெஃபினட்டா வந்து சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டெங்குவோட காமன் சிம்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹை ஃபீவர், ஹெடேக், பாடி பெயின்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ், வாமிட்டிங், ஐ பெயின் அண்ட் ஸ்கின் ரேஷஸ். எப்போ டெங்குவோட சிம்டம்ஸ் வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் வார்னிங், எது எமர்ஜென்சின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ரொம்ப சிவியரா அப்டமன் பெயின் இருக்கு அப்படின்னா, இல்லை வயிற்றை தொட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வலிக்குது, இல்லை ரொம்ப ரிப்பீட்டடா கண்டினியூஸா வந்து வாந்தி வந்துட்டே இருக்கு. ஒரு 12 மணி நேரத்துல 3 வாட்டிக்கு மேல உங்களுக்கு வாந்தி வருது. இல்லாட்டி வந்து ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா, உங்களோட கம்ஸ்ல இருந்தோ, இல்ல உங்களோட நோஸ்ல இருந்து, இல்லாட்டி உங்களோட நீங்க மோஷன் போகும்போது உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கு. இல்லன்னா உங்களோட வாமிட்டிங்ல பிளட் வந்துச்சு அப்படின்னா, ரொம்ப சுத்தமா வந்துட்டு உங்களுக்கு மூச்சு எடுத்து விடுறது கஷ்டமா இருக்கு. ரொம்ப சோர்வா இருக்கு. இல்லாட்டி வந்துட்டு உங்களோட பாடி டெம்பரேச்சர், அதாவது உங்களோட பாதம், இல்ல கை ரொம்ப வந்து கோல்டா இருக்கு. சடனா உங்களோட பிளட் பிரஷர் எல்லாம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு கிரிட்டிக்கல் வார்னிங் சைன்ஸ். ஸோ இம்மீடியட்டா வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் சீக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்ப்பாங்க. சிபிசின்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்ம்ல. இதுல உங்களோட பிளேட்லெட் கவுண்ட் அண்ட் WBCs செக் பண்றதுக்காக எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு NS1 ஆன்டிஜன் டெஸ்ட். இதுல வந்துட்டு இது வந்து மெயினா வந்து ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்குள்ள எடுப்பாங்க. ஃப்ரெஷ் இன்ஃபெக்ஷனை வந்துட்டு இந்த டெஸ்ட் கண்டுபிடிக்கும். இதுல பார்ட்ஸ் ஆஃப் த டெங்கு வைரஸுமே வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு IgM ஆன்டிபாடி டெஸ்ட். இது வந்து ரீசெண்ட் இன்ஃபெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கும். ஒரு 4 to 5 டேஸா வந்து ஃபீவர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு டெங்கு வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ரீசெண்ட் இன்ஃபெக்ஷனை வந்துட்டு கண்டுபிடிக்கும். இதே IgG ஆன்டிபாடி டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்டரியில உங்களோட ப்ரீவியஸா வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி எப்பயாச்சும் டெங்கு வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த IgG ஆன்டிபாடி டெஸ்ட்னால வந்து கண்டுபிடிக்கலாம். RT-PCR டெஸ்ட்ல வந்துட்டு இந்த வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியலை அக்யூரேட்டா ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்குள்ள கண்டுபிடிக்கலாம். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே அதோட மெயின் செக்மெண்ட் கியூடெங்கா வேக்சின் பத்தி வந்து பார்க்கலாம் இப்போ. இந்த வேக்சினோட மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ரூவ்டு வேக்சின் அகெயின்ஸ்ட் டெங்கு ஆல் 4 சப்செரோடைப்ஸ் ஆஃப் வைரஸ். இது 4 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே போட்டுக்கலாம். இது 2 டோசஸா கொடுப்பாங்க. 0.5 ml ஈச். 3 மாசம் கேப்ல வந்துட்டு செகண்ட் டோஸ் கொடுப்பாங்க. வேக்சினோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ வேக்சினேஷன் டெஸ்ட் வந்துட்டு மஸ்ட் இல்லை. அதாவது உங்களுக்கு டெங்கு ப்ரீவியஸாக வந்தாலும் வராட்டியுமே நீங்கள் இந்த வேக்சின் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த வேக்சினை வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெக்னென்ட் விமன், பிரெஸ்ட் ஃபீட் பண்றவங்க, ஆல்ரெடி அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்கா இருந்துச்சு, அவங்களுக்கு அடிக்கடி அலர்ஜிஸ் வரும்,
இல்லைனா வந்துட்டு ஹெச்ஐவி சிம்டம்ஸ் இருக்கு, கீமோதெரப்பி மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை ப்ரீவியஸாக வேறு ஏதாச்சும் வேக்சின் எடுத்து அவங்களுக்கு ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கு, அண்ட் டெஃபினெட்லி வந்து சில்ட்ரன் பிலோ 4 years ஓல்டு அவங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு இந்த கியூடெங்கா வேக்சின் கொடுக்கக்கூடாது. இந்த வேக்சின் வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதான மெயின் அதாவது குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெங்கு கேசஸை கம்மி பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு டெங்குனால வரக்கூடிய லைஃப் த்ரெட்னிங்கான காம்ப்ளிகேஷன்ஸ், இல்லை ஆர்கன் டேமேஜ் ஆகுது, இல்லை நம்மளோட பிளேட்லெட் கவுண்ட் ரொம்ப ரெடியூஸ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸையுமே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலைசேஷன் கேசஸையுமே வந்துட்டு கம்மி பண்ணுறது தான் வந்து இதோட மெயின் குறிக்கோள். ஸோ இந்த வேக்சின் வந்துட்டு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்துட்டு இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுற வைரஸ் 4 types ஆஃப் வைரஸ் சொன்னாங்க. ஸோ இந்த வைரஸை வந்துட்டு அதோட ஸ்ட்ராங் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருந்து அதோட வீக்கெண்ட் டார்மெண்ட் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு நம்மளோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட பாடியில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்துட்டு வைரஸ்ன்றது இட் வில் பி ஆக்டிவ், உயிரோட தான் இருக்கும். ஆனால் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ நம்ம பாடி வந்துட்டு இந்த வேக்சின் போட்ட உடனே இந்த வைரஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இம்யூன் ரெஸ்பான்ஸ், எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு ட்ரெயின் பண்ணி அது வந்து உடம்புக்கு சொல்லி கொடுத்து இந்த மாதிரி தான் நீ போராடணும் அப்படின்றத வந்து கற்றுக் கொடுக்கும். ஸோ இந்த வேக்சின் போட்ட யாருக்காச்சும் லேட்டரான உங்களுக்கு டெங்கு வைரஸ், இந்த எனி டைப் ஆஃப் இந்த 4 வைரஸில் எந்த ஒரு வைரஸுமே வந்து உங்களோட பாடியை அஃபெக்ட் பண்ணும்போது நம்மளோட உடம்பு வந்து ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால அதை எதிர்த்து போராடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வேக்சின் எடுத்துட்டா நம்மளுக்கு வாழ்க்கையில் டெங்குவே வராதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. வேக்சின் எடுத்தால் வந்து உங்களுக்கு 100% வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை. பட் ஸ்டில் உங்களுக்கு மேபி சிவியாரிட்டி ஆஃப் த டெங்கு சிம்டம்ஸ்ன்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. த ஒன்லி பெஸ்ட் சொல்யூஷன் வந்துட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் டெஃபினட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வீட்டுக்கிட்ட எங்கேயுமே வந்துட்டு தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க. மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எங்கேயுமே எங்கேயாச்சும் வீட்டில் வந்து தொட்டி இல்லைனா வந்து செடி எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து தண்ணி அதில் தேங்காமல் பார்த்துக்கோங்க. எவ்ரி வீக் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து உங்கள் வீட்டை சுற்றி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கோகோனட் ஷெல்ஸோ குப்பையோ அங்கங்கே வந்துட்டு போட்டு க்ளீன் பண்ணாமல் வச்சுக்காதீங்க. அதே மாதிரி நான் இப்போ சொன்ன சிம்டம்ஸ் ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து டாக்டர் போயிட்டு பாருங்கள், செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்காம. வேர்ல்டு வைடு வேற என்னெல்லாம் வந்து வேக்சின்ஸ் இருக்கு அகைன்ஸ்ட் டெங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெங்கா வேக்சியா, இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவ்டு வேக்சின் அகைன்ஸ்ட் டெங்கு. இது வந்து பிரான்ஸ்ல வந்துட்டு தயாரிக்கப்பட்டது. 2015ல வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த வேக்சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீவியஸாக யாருக்கெல்லாம் டெங்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து போடணும் அப்படின்றது நார்ம்ஸ். அடுத்தது இப்போ நம்ம சொன்னது தான் கியூடெங்கா. இது ப்ரீவியஸாக வந்துட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸில், யூகேல எல்லா இடத்துலையுமே வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இப்போ தான் ரீசெண்டாக 2026ல வந்துட்டு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் TV003 அண்ட் TV005ன்ற வேக்சின் வந்து இருக்கு. பட் அது இன்னுமே வந்துட்டு அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது. அது இன்னும் அப்ரூவ் பண்ணலை. டெங்கு இருக்கிறவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். டெங்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்காச்சும் வந்துட்டு சிவியராக வந்துட்டு பாடி பெயின் இருக்குது, ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்குது, தலைவலி இருக்குது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக, இல்லைனா வந்து மோஷன் போகும்போது வந்துட்டு ப்ளீடிங்கும் ஆகுது, கம்ஸ்லேருந்து ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு எல்லாமே வந்து சப்போர்ட்டிவாக வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். நீங்களாக கூகுள் பண்ணி கொடுக்காதீங்க. சர்டிஃபைட் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன் கிட்ட பேசி யாருக்கு டெங்கு அஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட சிம்டம்ஸ், இப்போ என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க எல்லாமே சொல்லிட்டு அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் மட்டுமே வந்துட்டு கொடுங்க. ஸோ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நான் சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. டெங்கு வராமல் பார்த்துக்கோங்க உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி வந்து இன்ஃபர்மேட்டிவ் மெடிக்கல் டாபிக்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் நான் டாக்டர் கீர்த்தனா. ஸ்டே அவேர், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.